ப்ரெக்னென்சியில் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். நைட் ஷிஃப்ட் ப்ரெக்னென்சியில் அக்கேஷனாக இருந்ததுன்னா அதனால் ப்ராப்ளம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அதுவே ரெகுலர் நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறது ப்ரெக்னென்சியில் சேஃப்டி இல்லை. ஏன்னா ப்ரெக்னென்சியில் நார்மலாகவே நம்ம பாடியில் சிர்காடியன் ரிதம் அப்படின்னு ஒரு ரிதம் இருக்குது. அந்த ரிதம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டீனாக இப்போ தான் தூங்கணும், இப்போ தான் எந்திரிக்கணும், காலைல டைம்லாம் தூங்குற, நமக்கு முழிச்சிருக்க டைம், நைட்டில் தூங்குற டைம் அப்படிங்கிறது நம்ம பாடி ரெகுலராகவே ஒரு ரிதமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிதமை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹார்மோன் லெவல்ஸில் நிறைய இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால பேபியோட க்ரோத் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். நம்மளால் நைட்டு தூங்கிட்டு ஒரு பர்டிகுலர் பீரியட் நைட்டு தூங்காமல் திருப்பி பகலில் தூங்கணும் அப்படிங்கும்போது இருப்பாங்க. திருப்பி ஷிஃப்ட்டு மாறும்போது பகலில் மாறுவாங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் பாடியோட ஸ்லீப் ரொம்பவே டிராஸ்டிக்கலாக பாதிக்கப்படும். ரெண்டாவது, இதனால் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நிறைய டிஸ்டர்ப் ஆகிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டிக்னஸ் ஏற்படும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். இதெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்சியில் ப்ரீடர்ம் டெலிவரி இல்லை லோ பர்த் வெயிட் இது ரெண்டுமே நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப கான்க்ரீட் எவிடன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் ஒரு சில ஸ்டடீஸ் சப்போர்ட் பண்ணுது. நாலாவது, ப்ரெஷர் இல்லை சர்க்கரை இதெல்லாம் ஸ்லீப் மாறும்போது நம்ம பாடியோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால ஹைப்பர் டென்ஷன், ஜெஸ்டேஷன் ஹைப்பர் டென்ஷன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணவே முடியல அப்படின்ற போது நைட் ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் பகல் டயத்தில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த டைம் நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் பாடியோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு யோகா, ஒரு தியானம் எதையாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லீப்போட குவாலிட்டி நீங்கள் ஸ்லீப் இருக்கிற டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப டிசீனஸாக இருக்குது, ரொம்ப லெக் ஸ்வெல்லிங்ஸ்லாம் வருது, இல்லை உங்களுக்கு ஃபெட்டிக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டைமை மாற்றிக்கோங்க. இல்லை ப்ரெஷர், சர்க்கரை இருக்குது, ட்வின்ஸ் இருக்கிறவங்க இதை மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் தாண்டி பண்ணணும்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் உங்கள் ப்ரெக்னென்சி சேஃப்டியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.